வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்லேருந்து ஒரு டைரக்டர் மம்முட்டிக்கு கதை சொல்லணும், ஏன்னா அந்த படத்தை மம்முட்டி வச்சு தான் பண்ண முடியுன்றதுக்காக வந்து அவருக்கு வந்து கதை சொல்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. மம்முட்டிக்கிட்ட வந்து பதில் வரல. முதல்ல அவர் பிஸியாக இருப்பார். ஓகே அப்படின்னு, இல்லை ஒன்லைன்லாவது சொல்கிறேன் கேளுங்கன்னா, ஒரு ஒன்லைன் கேட்டால் முடிவாயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. மம்முட்டி ஒரு திறமையான நடிகர், கதைக்கு முக்கியத்துவம் உள்ளவர்னு மாற்றுக்கருத்தில் மலையாள நடிகரில் அப்படி தான் வந்து சரி ஓகே வாங்கன்றார். ஒரு நாள் வந்து தொடர்ச்சியாக அந்த ஃபோன் வந்திருக்கு, வாங்க அப்படின்றாரு. கதை சொல்கிறாரு. கதையெல்லாம் சொல்லி முடித்தோடனே ப்ரொடியூசரோடு போயிருக்கார் வந்து அந்த டைரக்டர். சம்பளம் வந்து சொல்கிறாரு. உண்மையிலே அது ஒரு பெரிய தொகை தான் வந்து சம்பளம், ஆனால் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ தமிழை காட்டிலும் வந்து மலையாளத்தில் மம்முட்டி சொன்ன சம்பளம் ஒரு பெரிய சம்பளம் ஓகேன்னு முடிவாகுது. முடிவாகி வந்து அவர் படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறார். படம் பிடிப்பு ஊட்டியில் தான் நடக்குது. படப்பிடிப்பு நடக்க மம்முட்டி என்ன ஆகிறாரு, அந்த டைரக்டர் எடுக்கிற அந்த ஸ்டைலு, அவர் அந்த கதை சொல்கிற விதம், ஏன்னா பயங்கர ஒரு தேர்ந்த ஒரு கலைஞர் இல்லைங்களா. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த டைரக்டருக்கு வந்து கதை அந்த அளவுக்கு இப்படி இப்போ எடுக்கிற மாதிரி கதை சொல்ல வரல. எல்லா டைரக்டரும் வந்து சில பேர் கதை அருமையாக சொல்லுவாங்க, ஆனால் அங்கே போய் டைரக்ஷனில் சொதப்புவாங்க. சில பேர் கதை வந்து அந்த அளவுக்கு சொல்ல வராது வந்து, சார் இதுதான் அப்படின்னா உள்ள ஃபீல்டில் இறங்கணுன்னு கலக்கிடுவாங்க. அப்படி பார்க்கும்போதே தெரிய ஆரம்பிச்சது. நீங்கள் சீனியர் நடிகர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஷாட் வைக்கும் போதே அந்த டைரக்டர் தேரமாட்டாரெல்லாம் முடிவுலாம் பண்ணிவிடுவாங்க. வந்து இப்படி போயிட்டே இருக்கும்பொழுது இந்த படம் ஒரு 30% இல்லை 40% முடிஞ்சவுடனே அந்த டைரக்டர் கூப்பிட்டு ஃபுல்லாக வந்து எனக்கு, ஏன்னா பவுண்டட் ஸ்கிரிப்ட் கேட்கக்கூடியவர் வந்து மம்முட்டி, வேணான்னு சொல்லி ஃபுல்லாக அந்த கதையை நரேட் பண்ணுங்கன்றார். இன்ச் பை இன்ச் நரேட் பண்ணுங்கன்னா கதையை கேட்டார். ரொம்ப மகிழ்ச்சியாகிறாரு. அந்த 30% எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மம்முட்டியுடைய அந்த ஈடுபாடு இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா டைமில் நடிக்கிறது. அப்புறமா பொதுவாக மலையாள ஆர்டிஸ்ட்டுகள் பெரிய ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவர் பாட்டுன்னு இது பண்ணுறது. அப்புறம் அந்த பனி காலத்துலேயும் வந்து நடிச்சு கொடுத்து போகிறது. பிரேக் விட்ட பிறகும் வந்து அவர் ஹோட்டலுக்கு போகாமல் மற்றவங்க யார் நடிக்கிறாங்கன்னு பார்க்குறது. இப்படியா இருக்கிற சமயத்தில் இடையில் வந்து ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா அட்வான்ஸ் கூட வாங்கலை, சார் உங்களுக்கு சம்பளம் தரணுமே, உங்களுக்கு சம்பளம் தரணுன்னு, இல்லை நான் வாங்கிக்கிறேன் வச்சுக்கங்கன்னு சொல்லிக்கிட்டே வராரு. ப்ரொடியூசருக்கு என்ன பயம் ஆகுதுன்னா, என்னடா அவர் மம்முட்டி வந்து சொன்ன சம்பளம் வந்து நாம் கம்மியாக சொல்லிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணி இன்னும் அதிகமாக கேட்டு போகிறாரோன்னு இவருக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் டப்பிங்கும் வருது. ஏன்னா டப்பிங் பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து செட்டில் பண்ணியாங்கன்னா செட்டில்மெண்ட்டை இவங்க வாங்கிடுவாங்க வந்து அந்த சம்பளத்தை. டப்பிங் பேசின பிறகு போய் பிடிக்க முடியாது. அப்போவும் வந்து இவருக்கு வந்து பணத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டே நெருக்கடி கொடுக்குறாரு. அவர் மம்முட்டி சிரிச்சுக்கிட்டே வந்து எங்கே போயிட்டு போது பணம் வச்சுருங்கன்றார். வந்து டப்பிங்கு பேசி முடிச்சிட்டார். பெரிய ஆச்சரியமாக ஆகிடுது. அது ஃபைனலாக வந்து ப்ரொடியூசரை கூப்பிட்றாரு. வந்து கூப்பிட்டு சம்பளம் ரெடியாக வச்சுக்கிறீங்களான்ற, சார் பொட்டியிலே வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன் சார், உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து அப்படி தாமாளத்தட்டில் வச்சு கொடுப்பேன் அப்படின்பொழுது, அதெல்லாம் ஒன்று வேணாம் வச்சுங்க, நீங்கள் சம்பளத்தை இந்த படத்தோடைய கேரளா ரைட்ஸ் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்றாரு. இவர் பெரிய ஆச்சரியமாகிடுது. கேரளா ரைட்ஸு பெரிய அளவுக்கு போகாது வந்து, முடி படமாக இருந்தால் கூட ஓகே அப்படின்னு. இவர் இந்த சம்பளத்தை தாண்டி கேரளா ரைட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இவர் பெரிய ஆச்சரியமாகி மகிழ்ச்சியாக ஆகிடுது. கேரளா ரைட்ஸ் அதுக்கு என்ன சார் கொடுத்துட்றேன்னு, ஏதாவது ஒரு பாதி தொகையாவது வாங்கினா வேணாங்கன்றாரு. அப்புறம் மம்முட்டி சொன்ன காரணம் என்னென்னா, முதல்ல இந்த படத்தை நான் வந்து பக்கா கமர்ஷியல் படம்னு நினச்சி நான் ஒரு சம்பளத்தை சொன்னேன். அது கொஞ்சம் அதிகப்படியான சம்பளம். ஆனால் டைரக்டர் எடுக்க இது வந்து கதையோட்டம் இல்லை, நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, இதில் நீங்கள் பெருசாக லாபம் சம்பாதிக்க முடியும்னு எனக்கு நினப்பில்லை, அது வாய்ப்பில்லை, ஓடும் பிளாக் பஸ்ட்டாக ஓடாது, அதனால தான் இந்த முடிவு அப்படின்னு சொன்னேன்னு மகிழ்ச்சி ஆகிட்டு. இது சொன்னவர் யாருன்னா தயாரிப்பாளர் PL தேனப்பன். படத்தோட பேர் வந்து பேரன்பு. ராம் கற்றது தமிழ் ராம் இயக்குன அந்த படம் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, மம்முட்டியே அப்படி வந்து எந்தெந்த படங்களுக்கு எப்படி சம்பளம் வாங்கணுன்ற அந்த சம்பள விகிதத்தை பிரித்து தான் இது பண்ணுவார். ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கிற இதுக்கு வந்து இப்படி ஒரு சம்பளம், ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இப்படி, அதர் லாங்குவேஜ் படத்துக்கு அப்படின்னு பிரித்து இருக்குல்ல. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். என்னென்னா, இன்றைக்கு தயாரிப்பாளர்களுடைய அந்த பட்ஜெட்டில் பெரும்பகுதி இந்த ஆர்டிஸ்டுடைய சம்பளமாக தான் போயிடுது. வந்து இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த பராசக்தி படம், சிவகார்த்திகேயன் நடிக்கிற பராசக்தி படத்தில் ஒரு 4 பேருக்கு வந்து லாபத்தில் ஷேர் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அதில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அன்அஃபிஷியலான தகவல் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். டான் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அவங்க கொடுத்த ஐடியா தான் இது அப்படின்னாங்க. சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி, சுதா கோங்கரா இவங்க 4 பேருக்கும் வந்து சம்பளம் இல்லாமல் இந்த படத்தில் இருந்து வரக்கூடிய லாபத்தில் உங்களுக்கு ஷேர் அப்படின்னு. சரி ஓகே, இது எல்லாம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்குமா அப்படின்போது அதற்கும் வந்து இந்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்தில் ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு வந்து, ஒரு நாளைக்கு என்ன ஷூட்டிங் நடக்குது அப்படின்ட்டு வந்து
நாங்கள் வந்து அன்றைக்கி நடந்த ஷூட்டிங்கோடைய செலவை வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். அதே போல் படத்துக்கு என்ன பிஸ்னஸ் ஆகுது, ஓடிடியா, சேட்டலைட்டா, அப்புறம் ஆடியோவா, அப்புறம் தேட்ரிக்கலா, எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுதோ அது பூரா வந்து டிரான்ஸ்பரன்சியாக உங்களுக்கு ஆடிட்டர் மூலமாக அனுப்பப்படும். படத்துலேருந்து மொத்த லாபம் வரும்பொழுது உங்களுக்கான ஷேரை பிரித்து கொடுக்கப்படும். அதே சமயத்தில் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு மன திருப்திக்காக ஒரு அட்வான்ஸையும் கொடுத்துருக்காங்க. இது முக்கியமாக மிக மிக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதை எல்லாரும் ஏற்றுப்பாங்களா அப்படின் பொழுது சில ஹீரோக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க படம் ஓடுது ஓடல அதெல்லாம் ரைட்டுங்க, வந்து கையில் காசு வாயில் தோசை, நடித்தேனா எனக்கான கூலியை கொடுத்துருங்க, நான் பண்ணு கிளம்பிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்வாங்க. தெலுங்கில் வந்து நிறைய ஹீரோக்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரபாஸ்லாம் கூட சமீபமாக அவருக்கு அந்த படங்கள்லாம் தோல்வி அடைஞ்ச பிறகு இந்த ஃபார்முலாக்குள்ளே தான் வந்துட்டார் அவர். நீங்கள் சம்பளம் வந்து ஓகே அதை வேற கட்டி வச்சுருங்க, படத்தில் என்ன லாபம் வருதோ அதில் எனக்கு ஒரு பெரும்பகுதியான ஒரு ஷேரை கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து இன்னொரு பக்கம் என்னென்னா, டான் பிக்சர்ஸ் இப்போ இவங்க இதை சொல்லியிருக்காங்க அப்படின்போது இதை இவங்க தொடர்ச்சியாக அடுத்த நிறைய லைனப்பில் நிறைய படங்கள்லாம் இருக்குது, இதே முறையெல்லாம் அவங்களுடைய படம் தான். இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் ஒரு பெரிய இடத்து இப்போ ஆளும் திமுக கட்சியினுடைய ஃபேமிலி இவங்க கிட்ட நம்ம வந்து இது மாதிரி எனக்கு சம்பளத்தை தான் கொடுங்க, ஷேர் வேணான்னு சொன்னால் அவங்க கோச்சிப்பாங்களோ, அவங்களுக்கு விரோதமாக மாறிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் வேண்டா வெறுப்பாக இல்லை கட்டாயத்தின் பேர சில ஹீரோக்கள் ஒத்துக்க வேண்டிய நிலைமைக்கு வரும் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அக்ஷயகுமார் ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்தில் வந்து அவருக்கு 175 கோடி ரூபா சம்பளம் வந்து. அந்த படம் எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு இல்லை. அந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு, பயங்கர பில்டப். அந்த படம் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆகுதுங்க. அது அட்டர் ஃப்ளாப் ஆகுது. அவருக்கு வந்து அந்த 170 கோடி ரூபா கொடுத்தாரு இல்லைங்களா, அதுலேருந்து பாதி கூட அந்த ப்ரொடியூசருக்கு வரல. உடனே அக்ஷய்குமார் என்ன பண்ணுறாரு, அடுத்து அதே ப்ரொடியூசரை கூப்பிட்டு சம்பளம் வேண்டாம், அடுத்த படம் உங்களுக்கு தரேன், அந்த படத்தினுடைய லாபத்துலேருந்து எனக்கு ஷேர் கொடுத்துருங்கன்றார். இது பாலிவுட் சினிமாவே வரவேற்கிறது. இதுக்கு அப்படியே மாறுபட்டவர் தான் வந்து ஷாருக் கான். ஷாருக் கானுடைய இது என்னென்னா, அவர் தான் இந்தியாவே ஹையஸ்ட் பேமெண்ட் 250 கோடி அப்படின்னு. அந்த 250 கோடியை விஜய் அரசியலுக்கு போகாமல் இருந்தால் இன்றைக்கி அடிச்சு அதை தூக்கியிருப்பார், வந்து 300 கோடிக்கு வந்திருப்பார். ஏன்னா ஓப்பனிங் கிங்கு வந்து விஜய் வந்து அவர் அரசியலுக்குள்ளே போயிட்டார். இந்த 250 கோடி ரூபா வாங்குகிற அப்புறம் என்ன ஷாருக் கானுடைய இதுன்னா, ரெட் சில்லிஸ்னு ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சுருக்காரு. அதில் நாங்கள் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னராக வந்து இணைஞ்சிக்கிறோம், மற்றபடி நான் சம்பளத்தெல்லாம் குறைக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவானவர். இதெல்லாம் தாண்டி ஒரு ஹாலிவுட்டில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று இருக்குது. 1999 ஒரு ஹீரோ கிட்ட இதே போல் வந்து ஒரு கதையை சொல்கிறாங்க. கதையை சொல்லி முடித்த உடனே அது ஹீரோ கேட்கும்போது சில பேருக்கு அந்த ஹீரோ கதையை கேட்கும்போது ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க இல்லைங்களா. நான் சொல்கிறது 99 கேட்டு முடிச்சுட்டு அவருடைய சம்பளம் வந்து 225 கோடி. அப்போ பெரிய சம்பளம் வந்து சம்பளத்தை பேசி முடிச்சுட்டு அவர் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கும்பொழுது அவர் வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிவிட்டு, எனக்கு சம்பளம் கம்ப்ளீட்டாக வேணாம், இந்த படத்தில் வர லாபத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எனக்கு வந்து பங்காக கொடுங்கன்றார். அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி ஆகிடுது, வந்து பயங்கர மகிழ்ச்சி ஆகிடுது. 225 கோடி பெரிய சம்பளம், ஓகே வேணான்னு சொல்லிடுறாரு. வேணான்னு சொல்லிவிட்டு அந்த படம் வந்து படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது, பயங்கர உற்சாகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நடந்து படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தினுடைய தயாரிப்பு செலவு வந்து 63 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து. படம் முதல் நாளே பட்டையை கலப்புது, பஸ்ஸில் அள்ளி தூக்குது. வேர்ல்டு முழுக்க அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு. அந்த படம் பேர் வந்து தி மேட்ரிக்ஸ். அது ஹீரோ பேர் வந்து கியானோ ரீவ்ஸ். அவர் தாங்க இந்த மாதிரியான ஒரு ஷேர்ன்ற ஒரு விஷயத்தை அங்கு துவக்கி வைக்கிறார். அதுக்கு முன்னே வந்து அப்படி முன்ன பின்ன இருந்தால் கூட இந்த மேட்ரிக்ஸ் படத்தினுடைய கதையை கேட்டு ஓகே, அந்த கதையை கேட்கும்போது ஜட்ஜ் பண்ணியாச்சு. அவருக்கு 225 கோடியை வேணான்னு சொல்லியாச்சு. படம் ரிலீஸ் ஆகுது, பட்டையை கலப்புது. இவருக்கு எவ்வளோ வந்திருக்கும் சொல்லுங்கள் ஷேர் வந்து? 1300 கோடி டாலர் வந்து. எங்கே இருக்குது பாருங்கள், 225 கோடிக்கும் 1300 கோடி டாலருக்குமான வித்தியாசம் எவ்வளோ இருக்குது. இதை வந்து பலர் அந்த சமயத்தில் வரவேற்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து இது வந்து ஒரு கேம்லிங் மாதிரி தான், சினிமாவே ஒரு கேம்லிங் தான். எல்லா படமும் இப்படி ஓடுமா அப்படின்போது பெரிய ஹீரோக்கள் படத்தில் ஒரு மினிமம் கேரண்டி தாண்டி ஒரு மேக்ஸிமம் கேரண்டி உண்டு. அதனால தான் சொல்கிறாங்க, பெரிய ஹீரோக்கள் நீங்கள் இந்த படத்தில் லாபத்தில் ஷேர் வாங்கிங்கன்னு சொல்கிறதுக்கு அதுக்கான காரணமாக தான் வந்து. இப்போ தயாரிப்பு செலவு ஒரு 500 கோடின்னு வச்சுங்க, அதில் வந்து ஒரு 200 கோடி கொடுத்துட்டா பெரும்பகுதி வந்து அந்த ஹீரோக்களுக்கு சம்பளமாக போயிடுது. அதற்கான வட்டி என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த தமிழில் பராசக்தி படத்தில் தான் இதை வந்து ஒரு பிள்ளையார் ஸ்டுடியோ இதை சுடிச்சு ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லிக்கணும் என்னென்னா, அட்லி எடுத்த ஜவான் படம் இருக்குங்களா, அதில் ஆக்சுவலாக அட்லி என்ன முடிவு பண்ணி வச்சுருந்தாருன்னா, இந்த படத்தில் வந்து
நமக்கு ஏன்னா அந்த சொந்த தயாரிப்பு வந்து ஷாருக் கானுது. அவர் ஐடியா பண்ணி வச்சுருந்தது என்னென்னா, இதில் வந்து லாபத்தில் ஷேர் கேட்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி வச்சுருக்காரு. சரி இந்தியில் வந்து முதல்ல பண்ணுறோம், ஏதாவது ஹீரோ கோச்சிக்கிட்டாரு இல்லை வேறு விதமாக ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண போதுன்னா, ஒரு நல்ல அவருடைய குருநாதர் சங்கரை தாண்டி ஒரு பெரிய சம்பளம் கொடுத்தாங்க வந்து. குருவே மிஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் படம் வெளியே வந்து சக்கப்போடு போட்ட உடனே அவருக்கே மனசில் வந்து ஐயோ லாபத்தில் ஷேர் கேட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இது எங்கே வந்து வேறு விதமாக முடிஞ்சுது அப்படின்னா, ஜவான் படம் முடிச்சுட்டு அல்லு அர்ஜுனை வச்சு தெலுங்கில் ஒரு படம் அட்லி இயக்குவதாக இருந்தது. அந்த படத்தை தயாரிக்கிறது வந்து அவங்க அப்பா வந்து அல்லு அரவிந்த். அப்போ வந்து சார் உங்கள் சம்பளம் என்ன பேசுங்க, ஜவானுக்கு எவ்வளோ வாங்கினீங்க அப்படின்போது அவர் என்ன சொல்லியிருக்காராம், அட்லி வந்த தகவல் வந்து சார் அந்த படத்தில் எனக்கு ஒரு ஷேர் கொடுத்துருங்கன்னிக்கிறார் வந்து. அவர் அப்படியே தூக்கி அந்த படத்தை யாரை கட்டி வச்சுட்டு கிளம்புகிற ஆசான்னு அவர் அமுச்சு விட்டதாக ஒரு தகவல் வந்து. ஏன்னு சொல்கிறேன்னா, இது ஹீரோக்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் புதிதாக வர அல்லது வந்து கொஞ்சம் பிரபலமான இயக்குநர்களுக்கு டெக்னீஷியன்களுக்கு இது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, இந்த பாணியை வந்து ஆரம்பித்து வச்சுருக்காரு சிவகார்த்திகேயன், டான் பிக்சர்ஸ். இது தொடர்ச்சியாக இன்றைக்கி பெரிய ஹீரோக்கள்னு யாரும் இருக்காங்க. ஒரு பக்கம் அரசியலுக்குள்ளே விஜய் போயிட்டார், இன்னொரு பக்கம் கார் ஓட்டுறதுக்கு அஜித் போயிட்டார். இருக்கிறதுங்க தான் தனுஷ், சிம்பு, மற்ற ஆட்கள் தான். இவங்களும் தங்களுடைய முடிவில் இருந்து வந்து, ஏன்னா சிம்பு மேலே நிறைய தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டுனே கூட சொல்லலாம் வந்து. நிறைய சம்பளம் வாங்குறாரு, சம்பளம் வாங்கிட்டு வந்து சரியாக படப்பிடிப்பு காலத்து இல்லை. அப்புறம் வந்து நாங்களாம் ப்ரொடியூசர்லாம் என்ன ஆகிறது, இந்த அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் ப்ரொடியூசர் மைக்கேல் ராயப்பன் தொடர்ச்சியாக வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறார் வந்து. இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு நீங்கள் வாங்க உள்ள பார்ட்னர் ஆகுங்க, லாபத்தில் பங்கு வாங்குங்க, உங்கள் படம் ஹிட் ஆகணும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, ரைட் ஓகே. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆனால் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.